அன்பான கடகராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலன். ஆனி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவானுடைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்றது. ஆனி 1ஆம் தேதி என்பது 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே கடகராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு அற்புதமான நாளுக்குடையவர் சுவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கடகராசிக்கு 11ஆம் இடத்தை சொல்லக்கூடிய லாபத்தை மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமாக திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அற்புதமான இந்த 4ஆம் இடத்திலே குரு பகவான் இரு கிரகங்களின் சேர்க்கை நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் 16ஆம் தேதி ஆனி 16ஆம் தேதி என்பது உங்களுடைய 11வது இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி அமைய பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய 5 குடையவரும் 2ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் ஆன்மீக சிந்தனைகளிலே வெற்றிகளை கொடுக்கின்ற 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் நல்லதொரு மாற்றங்களை வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை, கடன், நோய், வம்பு வழக்குகளில் நல்லதொரு தீர்வுகளை கொடுக்கின்றது. இந்த கடக ராசி என்பது கடல் கடந்து செல்லக்கூடிய ஆபீஸ் அலுவலகம் சம்பந்தப்பட்ட தாயின் அன்பு ஆதரவு பெற்ற அற்புதமான கடக ராசி என்பதே சர ராசி என்று சொல்லக்கூடிய பெண் ராசியிலே பிறந்த இந்த ராசி அதிபதியும் பார்க்க பெற்று உங்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற இந்த அற்புதமான அமைப்பு இந்த மாதங்களிலே வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கின்றது. உங்களுடைய பஞ்சமஸ்தானமும் 4ஆம் இடமும் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கடகராசிக்கார நேயர்களுக்கு சுக்கிர பகவான் லாவாதிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர், ஆசை அபிலாசை, வீடு வாசல் சொத்து சுகங்கள் பொருளாதாரம் தாய்மார்களின் அன்புகளை சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த மாதங்களிலே குரு பகவானுடைய அனுகிரகம் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே விழுகின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, மீண்டும் அவர் 10ஆம் இடத்திலிருந்து 11வது இடத்துக்கு செல்ல போகின்ற புதன் பகவானும் 12ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை வரப்போகின்ற அற்புதமான விரய செலவுகள் சுப காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கடக ராசிக்கு. பஞ்சமாதிபதி பலம் பெற்று இருக்கின்றவர், தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பலம் பெற்று இருக்கின்றது மட்டுமல்ல, தொழில் காரகன் 7 குடையவர் என்று சொல்ல கடக ராசிக்கு 7 8 குடையவரும் திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்திலே முயற்சிகள் அனைத்தும் தெத்திக்கின்ற சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் முயற்சி சாணாதிபதி ராசியிலே புதன் பகவான் இந்த ஆனி மாதம் 9ஆம் தேதி வந்தடைகின்றதும் சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்திலே ஆனி 16ஆம் தேதி வந்தடைகின்ற அற்புதமான கிரக பயிற்சிகளின் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு 7 குடையவர் திரிகோணத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவருக்கு தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் கணவன் மனைவிகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற கணவன் மனைவிகளிலே பிரிவினைகள், ஏமாற்றம், தடை தாமதம் அனைத்துகளிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றங்களை கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆனி மாதங்களிலே